கமெண்ட் பண்ணுங்கள். 1000 பேர் பார்த்தாலும் 1000 லைக் வரணும். 400 பேர் பார்த்தாலும் 400 லைக் வரணும். லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். லைக் தட்டாமல் வீடியோ பார்த்தீங்க. வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்மளும் ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு ஷோரூமுக்கு போயிட்டு தான் இருக்கோம். போயிட்டுருக்கிற ஷோரூமில் வந்து கூப்பிட்டு நம்மளை ஒன்று இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்று லீவு அப்படின்றாங்க. சரி, இந்த வாரம் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ரெனால்ட். அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரெனால்ட் நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போது ரெனால்ட் ஷோரூம் போகிறோம். அங்கே போய்ட்டு 2025 மாடல் லூயிஸ் அப்படின்னு ஒரு வண்டி வந்திருக்குல்ல, அதை போய் பார்க்குறோம். ஓகேவா? இறைவன் அருளால் கிடைக்கும், கிடைக்கலன்னா அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன செய்யணும், எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஏரியா அப்படியே அமைதியாக இருக்குது. வெள்ளிக்கிழமைல சனிக்கிழமைல அதனால் அமைதியாக இருக்குது. நம்ம காரில் எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாத்தையும் கவர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். புதுசாக அந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் எல்லாம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி கார் ரொம்ப க்ளீன் பண்ணுங்க. ரொம்ப இதுவாக இருக்குது, கார் கலீஜாக இருக்குது. தெரியுதா? பல மாதமாச்சு கார் க்ளீன் பண்ணி. இன்றைக்கி போய் நம்ம எப்படியாவது கார் க்ளீன் பண்ணிடணும். ரொம்ப நாள் ஆச்சுல கார்லாம் க்ளீன் பண்ணி. ஃபேமிலி இருக்கும்போது க்ளீன் பண்ணுது. இப்போது யாருமே இல்லை, அதனால் இப்போது க்ளீன் பண்ணுற எண்ணமே வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டுலாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை. இந்த மாதிரிலாம் குப்பையாகவே இருக்காது. இப்போ க்ளீன் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது. ஸோ சேட். சரி, ஓகே, கொஞ்ச நேரம் வண்டி கூலிங் ஆகட்டும். ஓகேவா? காலையிலேருந்து வண்டி நேற்று நைட்டு போட்டது இப்போ தான் நம்ம வண்டி எடுக்கிறோம். கொஞ்சம் கூலிங் ஆகட்டும். சரி, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கூலிங் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எல்லா இடத்துலையும் இன்ஜின் ஆயில் ஓடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுப்போம். ஓகே, இன்றைக்கி ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெனால்ட் ஷோரூம் போகிறோம், வண்டி பார்க்குறோம், வண்டிகள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கார் வாஷிங்க்கு வரோம். கார் வாஷிங் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபைரியால் ஷோரூம் போகிறோம், அல் பாசம். ஓகேவா? அல் பாசம்னா அவர் ஊருக்கு போகிறாப்புல இல்லை தப்பியார். ஸோ சில ஐட்டம்கள்ஸ் வாங்கணும். ஐட்டங்கள் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதுதான். ஸோ இதுதான் இன்னையோடைய ட்ரிப்பு. அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்த ஆனா ஏமாற்றம் தாங்களையே, என்னே நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. ஷோரூம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நினைக்கிறேன். 15 நிமிஷமா 20 நிமிஷமா தெரில. 15 மினிட்ஸ் இருக்கும். டிராஃபிக்லாம் சேர்த்தா ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். அப்படியே போயிட்டு இது வந்து சவுதி தாஜ்மஹால் தான். சவுதி தாஜ்மஹால். தாஜ்மஹால் ஓவிய காதல், தேவதாஸ் காவிய காதல், அந்த மாதிரி. வாழ்க்கை என்பது போர்க்காலம், போராடி தான் பார்க்கணும், போராடினால் நீ வெல்லலாம். சார்வல் என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கருத்தை சொன்னோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். சொல்றவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன இது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓகே ஹபீபீஸ்? ரெனால்ட்னு சொல்லுவாங்களா இல்லை ரேனால்ட் சொல்லுவாங்களா? ஒரு பலமும் புரிய மாட்டாங்க நமக்கு. ஓகே, திஸ் இஸ் ரெனால்ட். யாரோ டெலிவரி எடுக்கிறாங்க போல. அங்கே இருக்கு வண்டி. பார்க்கிங் கிடைக்குமா? பார்க்கிங்
பார்க் போமா உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நமக்கு வந்து நியூ கோலிஸ் இந்த வண்டி தான் வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. இந்த வண்டி தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்தோம். நைஸ். ஆக்சுவலாக ரெனால்ட் வந்து ஃப்ரான்ஸ் மேடா அப்படியா? எனக்கு தெரியலையே. நான் பார்த்த வரைக்கும் கூகுளில் பார்த்த வரைக்கும் ரெனால்ட் ஃப்ரான்ஸ் மேட் தான் போட்டிருக்காங்க. ஐகானிக் 2026 நியூ 121 மெகா பிக்சல். 1,21,000 98 போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளேயே விலையை கொடுத்தாங்க. ஓஹோ, நல்லா இருக்க. ஃபுல் டிஸ்பிளேங்க. மாஷல்லா. தெரியுதா? இதுலேருந்து அது வரைக்கும் ஃபுல் டிஸ்பிளே. நான் எந்த வண்டியிலும் இந்த மாதிரி பார்க்கல. நான் நம்மளுக்கு கோனாவும் சரி நிசான் கிக்ஸும் சரி இதோட முடிஞ்சிடுது. இது வந்து ஃபுல் டிஸ்பிளே அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? வாவ். லெதர் கோட்டட். நல்லா இருக்குப்பா இந்த வண்டி. இது கூட டிஸ்பிளேங்க. என்னடா ஆச்சரியம் இது. ஏன்னு இப்படி. ஸோ நெக்ஸ்ட் வண்டி வந்து அர்கானா. இது எவ்வளோ? இந்த வண்டி எவ்வளோ? இந்த வண்டி வந்து 89,000 25 மாடலு. மொத்தமாக சேர்த்து 1,03,000. இது கூட நல்லா இருக்கு. எதிர் வெயில் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து வண்டியோடைய தெரிய மாட்டேங்குது அவ்வளோவா. இது கூட ஓகே தான் நமக்கு. நான் அது எதிர்பார்த்தேன், ஆனால் அது வந்து ரொம்ப விலையா இருக்கு. இது கூட ஓகே தான். சன்ரூஃப் அட்ஜஸ்டபிள் லைட்டிங்கே கொடுத்துருக்கான். இது பவர் பிரேக்கு, ஹேண்ட் பிரேக் இல்லையோ? ஓகே நைஸ். காலில் தான் ஹேண்ட் பிரேக்கு. டிஸ்பிளே சிங்கிள் டிஸ்பிளே. இது மட்டும் பேட்ரி ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதனால் அப்படி காட்டியிருக்காங்க. ஏசி ஓகே. இது ஒரு நார்மலான வண்டி. இது எல்லாம் திருவுறத்துக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பின்னாடி சீட்டு கம்மியாக இருக்குது. இதுவும் சன்ரூஃப் தான். பின்னாடி உட்காந்து பார்ப்போம். பின்னாடி உட்காந்து பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். அர்கானா கலர் செம்மையாக இருக்குல்ல. அற்புதமான கலர். பின்னாடி இடிக்குது. இங்கே கூட லைட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்காந்தவங்களுக்கு. ஓகே. பின்னாடி இருக்குது. இதை பார்த்தீங்களா? இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த காரில் கொஞ்சம் உள்ள காலத்தெல்லாம் கூட இருக்குமோ என்னன்னு தெரியல. பட் இங்கே உட்கார உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் வயசானவங்களாம் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி போய் பார்க்கலாம். இது என்ன வண்டி? இது ரெனால்ட். அதோடைய செகண்ட் வெர்ஷன் போல் இது. அது அர்கானா ஃபஸ்ட்டு வெர்ஷன், இது செகண்ட் வெர்ஷன். எதிர் வெயில் வச்சுக்கிறதுனால கிளார் அடிக்குது ரொம்ப. என்னென்னு பார்ப்போம். இது மேலே இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது ட்ரக் இதில் போகிற வண்டியோ பாலைவனத்தில்.
அந்த 25 மாடல் தாங்க செம்மையாக இருக்குது உண்மையிலே. ஃபுல் டிஸ்பிளே கொடுத்து அதை எடுக்கிற பாருங்க. அந்த வண்டி ஃபுல் டிஸ்பிளே கொடுத்து சூப்பராக இருக்குது. இதுவும் அதே தான். ஓகே, அதான் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது வரைக்கும். இது கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது கம்மியாக இது கம்மியாக என்னன்னு தெரியலையே. பார்த்துருவோம். அது மொத்தமாக சேர்த்து 1,03,000 ரியாலு. இது எவ்வளோ? அதான் பார்த்தேன். இது 72,000 தான். போலீஸ். ஓகே, அடுத்து என்ன வண்டி? இது வந்து இது 2025 தான். 71,000 சீட் லெதர்லாம் பக்காவாக இருக்குது. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த ரெட் கலர் அரக்கானா, அதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. இதுதான் சூப்பராகவும் இருக்குல்ல. ஓகே, இதுவும் சன்ரூஃப் தான். இதுவும் நல்லாயிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெதர் கோட்டடு அருமையாக இருக்குது. இது நம்ம டஸ்டர் 54,000. ரெனால்ட் டஸ்டர் 56,000, 2026 மாடலு 56,000 எல்லாம் சேர்த்து வேட்டெல்லாம் சேர்த்து 65,000 வருது. இது பழைய மாடல்ல, பழைய மாடல் டஸ்டர். இன்னும் 2024 25 ஒன்றும் வரல போல். ஸ்பீடாமீட்டரில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. டிஜிட்டல் இல்லாமல் நல்லாக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், எம்முனா என்ன தெரியலையே. ட்ரைவ். பார்த்தீங்களா 24 மாடலில் ஸ்டார்ட் ஸ்டாப்பு பட்டனில் கொடுத்துருக்காங்க, கீ இல்லாமல். நைஸ். பட் அதை நீங்கள் கொடுத்துருந்ததுக்கு இதையும் டிஜிட்டலாக கொடுத்துருக்கலாம்ல. வெண்ணைங்களா அறா அவனுங்க. ஓ சாரி. கொஞ்சம் பெருசாக இருக்கு, தாங்கும். இது வந்து மேகன் ப்ளஸ் லெதர் 82,000 இந்த வண்டி. எஸ்விக்கு பதிலாக சிடனே வாங்கிட்டு போயிடலாம் போலக்குது. எஸ்யூவிக்கு பதிலாக பேசாமல் சிடானே வாங்கிட்டு போயிடலாம் போலக்குது. கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்குல்ல. ஓகே, இதுலேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியை விட அந்த 2025 மாடல் க்ளோயிஸ் வண்டி சூப்பராக இருக்குது. ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த போர்டு ஃபுல்லாக, டேஷ்போர்டு ஃபுல்லாக அப்படியே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் எந்த வண்டியிலும் இந்த மாதிரி பார்க்கல. எம்ஜியில் பார்க்கல, நிசானில் பார்க்கல, கியாவில் பார்க்கல. இதில் தான் பார்த்துருக்கேன். 2025 மாடல் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் விலை 1,21,000. நம்ம ஊர் காசுக்கு கேல்குலேட் பண்ணிட்டு கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. வாட் டு டூ எங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம
நம்மளை வர சொன்னாங்களே அவங்கள பார்ப்போம். அவங்கள பார்த்துட்டு இருக்கா என்ன எதுவும் கேட்போம். ஓகே போச்சுங்க. இதுவும் சோழி முடிஞ்சு ஃபோன் எடுக்கலை. ஏன் இப்படி இல்லாமல் இப்படியே ஆகுது? இதுக்கப்புறம் நம்ம வந்து வரவே கூடாது எங்கேயுமே. ஓகேவா? நீங்கள் 2.5 லிட்டருங்க இது ரெனால்ட்டு கோலிஸா போலீஸோ 2.5 லிட்ரு. நிசானில் கூட 1.6 லிட்டர் தான்ப்பா. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது. வா, இந்த பாருங்க ஆன்ல இருக்கு வண்டி. அப்படியே எடுத்துட்டு போயிடலாமா? இன்னும் செட் ஆகலை. ஐயோ ஆன் ஆயிடுச்சிங்க. ஐயோ பேட்டரி ஆன்ல இருக்கோ என்னமோ. இந்த வண்டி எடுத்துக்கலாமா? 71,000 ரூபாய்க்கு நல்லா இருக்கு இந்த வண்டி. சூப்பரா ஆன்ல இருக்கு. ஏதாவது கற்றுக்கிட்ட போகிறாங்க நம்மள. வந்துருப்பா. ஸோ இதோட இன்ஜின் எல்லாம் பக்காவாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த என்னது இது வாட்டர் கம்ப்ரஸர், இந்த ஏர் கூல் சொல்லுவாங்கள்ல அது. பேட்ரி என்ன பேட்ரி? அவங்களுடைய பேட்ரி போல். 2.5 லிட்டர் இன்ஜின். ஓ செம்ம ஸ்பீடாக போகும் போல இருக்குதே. பெரிய வண்டி தான்ல. நைஸ். இது என்ன அலுமினியம்? ஓகே நல்லாயிருக்கு. ஆட்டோமேட்டிக். இடையே தள்ளிட்டு அதுவே இறங்கிடுமா? இறங்காது, நம்ம தான் இறக்கணும். நல்லா இருக்குங்க இந்த வண்டி பார்க்கறதுக்குலாம் பெருசாக. மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க இந்த வண்டியை. உண்மையிலே பாருங்க டிஸ்பிளே இதுலேருந்து எட்ஜ் டு எட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டிஸ்பிளே அப்படியே இது வரைக்கும். அது அந்த ஸ்பீடாமீட்டர் டிஸ்பிளே எட்ஜ் டு எட்ஜ் கொடுத்துருக்காங்க. வா, நிறைய பேர் இந்த வண்டி தான் எடுக்கிறாங்க இப்போ. இங்கேயும் டிஸ்பிளே, இங்கேயும் அடப்பாவி இது சார்ஜ் போடுறதுக்கு இங்கேயும் டிஸ்பிளேவா? ஆன் பண்ணதாங்க தெரியும் இது. சா ஏய் சூப்பராக இருக்கு உண்மையிலே வண்டி. ரியலி நைஸ். என்னங்க சொல்லி முடிஞ்சா? அவ்வளோதான், பார்த்துட்டேன் 2-3 வாட்டி. அது வந்து வீக் டேஸில் தான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க, வீக்கெண்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீக்கெண்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, வீக் டேஸில் வாங்க அப்படின்றாங்க. எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளால் வர முடியாது வீக் டேஸில். ஜூலை மாதம் அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம முதலாளி ஊருக்கு போகிறாப்புல. ஸோ அப்போ தான் நமக்கு டைம் கிடைக்கும் வீக் டேஸில் வரதுக்கு. இன்னும் 1 மாதம் இப்படியே ஒவ்வொரு ஷோரூமாக ஓட்ட வேண்டியதான். ஆப்போசிட்டில் ஜாக் மோட்டார்ஸ்னு ஒன்று இருக்குது, இது பாருங்கள் ஜாக் மோட்டார்ஸ். ஸோ அடுத்த வாரம் வந்து நம்ம அந்த ஜாக் மோட்டார்ஸ் வருவோம். இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஷோரூம் வந்து அங்கே வருவோம். ஓகேவா? அவ்வளோதான். பார்த்த வரைக்கும் வண்டியில் இந்த கோலிஸ் வந்து 2025 மாடல் டாப் கிளாஸ். அது இருக்கிற எல்லா இதுலேயுமே அந்த மாடல் மட்டும்தான் அருமையாக இருக்குது. டேஷ்போர்ட் அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளேவாக இருக்குது. ஆன் பண்ணி வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஃபுல்லாக அப்படி படம் பார்த்துக்கிட்டே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்தேன், கிடைக்கல. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். அதோடைய செகண்ட் வெர்ஷன் அந்த வண்டி நம்ம பார்த்தோம்ல, ஆன் பண்ணியிருந்தாங்களே அந்த வண்டி ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. 2.5 லிட்டர் இன்ஜினு, நல்லா பெரிய வண்டியாக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. 71,000 கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால அப்படி எப்படி நம்ம ஃபைனான்ஸ் போனால் கூட மந்த்லி 800, 700, 900, 1000, மேக்ஸிமம் 1200 அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். அதுவும் நல்லா தான் இருக்குது. எஸ்என்பியில் ஆஃபர் போயிட்டுருக்கான். பார்க்கலாம் என்ன இது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்கள் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வண்டியை கழுவ போகிறோம். புது வண்டி நம்ம எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிற வண்டி தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இருக்கிற வண்டியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபீல் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வண்டியை நம்ம கழுவ போகலாம். கார் வாஷுக்கு நம்ம வந்து விட்டோம்.
டன். இவர் தான் அடிச்சிட்டு இருக்கா போல கார் வச்சு நம்ம வண்டி இப்போ தான் கழுவா போல அவரு. கிட்டத்தட்ட பல மாசமாச்சு இந்த மாதிரி வண்டியை கழுவி. அடிக்கும் போது பாருங்க எப்படி குப்பை பாருங்க குப்பை. இப்போ எப்படி இருக்கு வண்டி? அவ்வளோதான். அது அது கையை வச்சாதான் அது அது நடக்கிறேங்கிறது. என்ன செய்யறது? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அந்தளவுக்கு அகமது மஹரபியா? ஆ ஆ ஆ ஆ ஆ சரி.
சரி 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 பார்ப்போம் ஊதாயில் ஆ ஆ ஆ ஆ சரி அப்போ போயிட்டுருக்கப்போ ஆ ஆ ஆ சரி இல்லை வாங்க அழைச்சி வெளியே வந்திருக்கேன் எப்போன்னு தெரியல முடிஞ்சா பார்க்குறேன் எங்கள் ஊருக்கு போகலாம்ல ஆமாம் நாங்களும் பச்சீஸ் பச்சீஸ் வந்துட்டு இல்லை இங்கே வந்திருக்கேன் நம்ம இது இருக்குல்ல அல்ராஜி மஸ்ஜிது அங்கே வந்துருக்காங்க அது ஆமாம் அதுக்கு பக்கத்தில் இருந்துருக்கு அல் பாசம் சொல்லி அங்கே வந்திருக்கேன் பார்ப்போம் சரி குடிச்சிட்டு பண்ணுறாங்க குடிச்சிட்டு தெரியலையே வாப்பா எப்போ முடியுது எனக்கு டிடி வேறு போகணும் அவங்க கூப்பிட்டாங்க நம்மளை சும்மா லீவில் வார்த்தை ஏன்னு கேட்குறேன் ஆ ஐயோ டிடி தன்பின் ஆ அவன் சும்மா கூப்பிடுவாங்க மற்ற யாருமே இல்லை கூப்பிடுவாங்க அத்தை வாங்கன்ட்டு இதுவா போச்சு எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஹபீபீஸ் அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் முடிந்து விட்டது வீடியோ நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ண வேண்டியதுதான் ஓகே ஸோ இந்த வீடியோ என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சர்ப்ரைஸ்லாம் பண்ணிவிடுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் 1000 பேர் பார்த்தாலும் 1000 லைக் வரணும் 400 பேர் பார்த்தாலும் 400 லைக் வரணும் லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள் லைக் தட்டாமல் வீடியோ பார்த்தீங்க ப்ளீஸ் தயவுசெய்து லைக் தட்டி விட்டு பாருங்கள் ஓகே பாய்